சாண்டில்யன் எழுதிய கடல் புறா அத்தியாயம் 35. சோதனை. கலிங்கத்தின் பெரும் சாதி காளைகள் 2 பூட்டப்பட்டு தனது வண்டியை அரை நடையாகவும் அரை ஓட்டமாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் ஓட்டிக்கொண்டு வந்த அமீர் 4ஆம் பிறை சந்திரன் உதயமாவதற்கு முந்திய 6வது நாழிகையின் துவக்கத்தில் கிழக்கு கோட்டை வாசலின் ஆரம்ப பகுதியை அணுகியதுமே கண்களை உயர்த்தி சற்று தூரத்தே எதிரே இருந்த நிலைமையை நோக்கி அச்சத்தால் இதயம் படபடக்க சில வினாடிகள் திணறியே போனான். சிறுவணிகர் வீதியில் இருந்த இல்லத்தை விட்டு புறப்படும் முன்பே வண்டியின் ஏற்பாட்டை பலத்த முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடித்திருந்த அந்த அரபு வர்த்தகனின் சிந்தனையில் வற்புறுத்தினாலும் இன்னொரு பகுதி கண்ணுக்கெதிரே இருந்த ஆபத்தை விளக்கி அச்சத்தின் அவசியத்தை வலியுறுத்தலாயிற்று. வாணிக பொதியை ஏற்றி செல்வதற்காகவே நிர்மாணிக்கப்பட்டிருந்த அந்த பார வண்டியில் அசையக்கூட இடமில்லாத வண்ணம் 12 நீர்க்குடங்களை திணித்திருந்த அமீர் அவற்றின் 6 அடி உயரத்தளவிற்கு பக்க களிகளை செருகியதன்றி அவற்றிற்கு பாதுகாப்பளிக்கும் பாவனையில் ஏராளமாக வைக்கோலையும் வாழை இலை சருகுகளையும் திணித்து அவை கழுத்து அளவு வரை மறையும்படி செய்திருந்தான். அவற்றில் 6 குடங்களில் காஞ்சனாதேவி, குணவர்மன் இவர்களைத் தவிர கூலவாணிகன், சுங்க அதிகாரி, காஞ்சனாதேவியின் பணிப்பெண்கள் 2 ஆகியோரை ஒரு குடம் விட்டு இன்னொரு குடமாக பதுங்க வைத்திருந்தாலும் அவர்களை பதுங்க வைத்த குடங்களின் கழுத்துக்கு கீழே 2 பெரு துவாரங்களை செய்து மூச்சுவிடவும் ஏற்பாடு செய்திருந்ததாலும் அச்சத்திற்கு எந்தவித காரணமும் இல்லை. நீர் நிரம்பியிருந்த குடங்களை தவிர்த்து மனிதர்கள் பதுங்கியிருந்த குடங்களில் மூச்சு காற்றுக்காக துளைத்திருந்த துவாரங்கள் வைக்கோலின் மறைவிலும் வாழை சருகுகளின் மறைவிலும் அவை இருப்பதை யார் கண்ணுக்கும் புலப்படாமல் செய்திருந்தான் அமீர். கிழக்கு கோட்டை வாசலை தாண்டி காஞ்சனாதேவி உண்டைவில் மூலம் எரியம்பு வீச நேர்ந்தால் அவள் இருந்த நீர்க்குடத்தின் மூடியை விலக்கும் நோக்கத்துடன் அவள் பதுங்கியிருந்த குடத்தை மட்டும் முன்னணியில் தன் சாட்டை கைக்கு பக்கத்தில் வைத்திருந்தான் அவன். இரவில் செல்லும் இத்தகைய வண்டிகளின் வெளிச்சத்திற்கு இருபுறமும் பந்தங்கள் சொருகுவது வழக்கமானாலும் வண்டியில் அதிக வெளிச்சம் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தால் ஒரே ஒரு பந்தத்தை மட்டும் சாட்டை பிடித்திருந்த தனது வலது கைக்கு அருகிலேயே பெரும் களியில் கட்டியிருந்தான். அப்படி பிணைத்திருந்த அந்த பந்தத்தின் துணியும் அவன் அதிகம் சுற்றாமல் மெல்லிய பந்தமாகவே அவை எரிய விட்டிருந்தான். அது மிக குறைவான ஒளியையே வண்டியில் வீசியிருந்ததன் விளைவாக ஒரு குடத்திற்கும் இன்னொரு குடத்திற்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாதிருந்ததோடு அந்த பந்தம் வண்டியின் முகப்பில் அமீரின் சாட்டை கரத்திற்கு பக்கத்தில் இருந்த காரணத்தால் காஞ்சனாதேவி சரேல் என எரியம்பை கொளுத்தும் வண்ணம் அவளிருந்த குடத்திற்கு வெகு அருகாமையிலும் அமைந்து கிடந்தது. அது தவிர குடங்களை கழுத்து வரையில் மறைத்து பெரும் வாழை சருகுகள் சின்னஞ்சிறு விசிறிகள் போல் பிரித்து ஆங்காங்கு வைத்திருந்ததால் அவை அந்தந்த இடங்களில் பந்தங்களின் வெளிச்சத்தை தடை செய்து குடங்களின் மீது பட்டை பட்டையாக இருட்டை பாய்ச்சியிருந்தது. இப்படி பல வழிகளிலும் மறைக்கப்பட்ட குடங்களின் மூடப்பட்ட வாய்கள் கூட சற்றென்று பார்வைக்கு புலனாகாமலேயே இருந்தது. இத்தனை முன்னேற்பாடுகளையும் செய்த அமீர் இவற்றையும் மீறி சோதனை நடந்தால் தான் நடத்த வேண்டிய வேலையை எண்ணி தன் வயிறு பகுதியில் இருந்த கச்சையில் வரிசையாக பல குறுவாள்களை சொருகிக் கொண்டிருந்தான். இந்த ஏற்பாடுகளை செய்து முடிக்கும் முன்பாகவே அனபாயனுக்கும் இளைய பல்லவனுக்கும் தனது அடிமைகளின் வேடங்களை அணிவித்த அமீர் அவர்கள் 2வரையும் முக்காடுகளை நன்றாக இழுத்து முகங்களை மறைத்து கொள்ளுமாறு வாள்கள் வெளியே தெரியாத வண்ணம் அரபு நாட்டு பெரும் அங்கிகளின் மடிப்புகளில் பதுக்கி பிடித்து கொள்ளுமாறும் எச்சரிக்கை செய்துவிட்டு அவர்கள் 2வரையும் வண்டியின் பின்புறத்தில் உட்கார வைத்த பின்பே வண்டியை ஓட்ட முற்பட்டான். இந்த ஏற்பாடுகள் பரிபூர்ண திருப்தியையே ஆரம்பத்தில் அளித்திருந்தன அமீருக்கு. தன் வாணிபத்தை முதல் நாளே மற்றொரு வாணிபருக்கு விற்று அவனிடமிருந்து விலை பொருட்களை பொற்காசுகளாக பெற்றுக்கொண்ட அமீர் அந்த பொற்காசுகளை தான் வழக்கமாக வைக்கும் பெட்டியில் வைத்து கூட கொண்டு வரவில்லை. நீர்க்குடங்களின் வண்டியில் பணப்பெட்டி தென்பட்டால் கேள்விக்கு இடமாகும் என்று கருதி அமீர் பொற்காசுகளை
5-6 துணிப்பைகளில் கட்டி நீர்க்குடங்களுக்கு இடையே இருந்த இடங்களில் வைத்து மேலே வைக்கோலை தூவி மறைத்திருந்தான். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அணுவாக கவனித்து ஆபத்தை எத்தனை தூரம் தவிர்க்க முடியுமோ அத்தனை தூரம் தவிர்த்து சந்தேகத்தை எவ்வளவு தூரம் விலக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலக்கியிருந்தான் அந்த அரபு நாட்டு சிறு வணிகன். அது மட்டுமின்றி சீன கப்பலுக்கு தன் வீட்டிலிருந்தே நீர்க்குடங்கள் செல்வதை வலியுறுத்தும் பொருட்டு பகல் முழுதே சீன கப்பல் 2லிருந்து பல நீர்க்குடங்களை வரவழைத்து தனது வண்டிகள் 2 நீர் நிரம்பிய குடங்களை அந்த கப்பலுக்கு 2-3 முறை அனுப்பியும் இருந்தான். அப்படி அனுப்பிய ஒவ்வொரு வண்டியையும் கோதாவரி குடிசைக்கு அனுப்பி தெள்ளிய கோதாவரி நீரை அங்கிருந்தே நிரப்பிய பிறகு வண்டிகளை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டிலிருந்தே வண்டியை கடற்கரைக்கு அனுப்பி வைத்தான். அப்படி அனுப்பிய ஒவ்வொரு வண்டியிலும் வண்டியோட்டுபவனை தவிர பின்புறத்தில் 2 அடிமைகளையும் உட்கார வைத்து அனுப்பினான். கடைசியாக வரும் தனது வண்டியை யாரும் சந்தேகிக்க கூடாதென்பதற்காக முன்கூட்டியே இத்தகைய எச்சரிக்கையுடன் ஏற்பாடுகளை செய்த அமீர் தனது வண்டிகள் பலவற்றின் சோதனை ஏற்கனவே நடந்து விட்டதையும் உணர்ந்திருந்தான். ஆகையால் எப்படியும் இந்த வண்டிக்கு அதிக சோதனை இருக்காதென்ற துணிவுடனே வீட்டை விட்டு கிளம்பினான். அப்படி துணிவை துணை கொண்டு கிழக்கு கோட்டை வாசலை தூரத்தில் இருந்து பார்த்த அமீரின் துணிவை பயம் என்னும் அம்பு திடீரென துளைத்தது. தூரத்தில் தெரிந்த காட்சியை கண்டதும் அவன் இதயம் பெரிதும் படபடக்க துவங்கியது. சந்திரன் உதயமாக இன்னும் 2 நாழிகைகள் இருந்ததால் இருள் சூழ்ந்து கிடந்த கடல் பிரதேசத்திற்கு வெளிச்சம் காட்டும் தூதன் போல் பெரும் பந்தங்களுடன் காட்சியளித்திருந்த கிழக்கு கோட்டை வாசல், கோட்டை வாசலின் பக்க சுவர்களில் பொருத்தப்பட்டிருந்த பெரும் பந்தங்கள் மட்டுமின்றி யவன நாட்டு வெண்கல பெரு விளக்குகளும் தங்கள் தீ நாக்குகளை பெரிதாக நீட்டி இரத்த வெறி பிடித்த இராட்சகர்களைப் போல் காட்சியளித்தன. சாதாரணமாக 10-12 வீரர்களுக்கு மேல் காவல் இல்லாத அந்த கோட்டை வாசலில் காவல் 4 பங்கு அதிகமாயிருந்ததால் காவல் வீரர்கள் புறவிகள் அணிவகுப்பாடு ஒன்றை ஒன்று பயங்கரமாய் உராய்ந்து கொண்டு நின்றன. வெறும் வாள்களையே ஏந்தி நிற்கும் காவல் வீரர்கள் மட்டுமின்றி பெரும் ஈட்டிகளை தூக்கி கொண்டு 20 குதிரை வீரர்கள் கிழக்கு கோட்டை வாசலில் கடலின் வழியை மறித்து நின்று கொண்டிருந்தனர். சுமார் 40 அடி அகலம் இருக்கும் அந்த கிழக்கு கோட்டை வாசலில் 2 புறங்களிலும் புறவி வீரர்கள் இரட்டை வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்ததால் இடையே ஒரு சமயத்தில் ஒரு வண்டி மட்டுமே செல்ல மார்க்கமாயிருந்தது. இந்த ஏற்பாடுகளை தூரத்தில் இருந்தே கவனித்த அமீர் காவலின் அமைப்பில் இருந்த முறையை நோக்கி, தாங்கள் எத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் தப்புவது பிரம்ம பிரயத்தனம் என்று தீர்மானத்திற்கு வந்ததால் அவன் அஞ்சா நெஞ்சமும் அஞ்சவே செய்தது. ஆகவே அவன் தலையை திருப்பாமலேயே சாட்டையை பின்புற நீர்க்குடம் ஒன்றில் திருப்பி தட்டி, சற்று கோட்டை வாசலை பாருங்கள் என்றான். அந்த சொற்கள் காதில் விழுந்ததும் ஏக காலத்தில் இளைய பல்லவனும் அனபாயனும் சற்று திரும்பி கோட்டை வாசலை கவனித்தார்கள். ஆனாலும் அனபாயன் மட்டுமே அமீருக்கு பதில் சொல்ல துவங்கி, ஆம், காவல் அதிகமாகத்தான் இருக்கிறது என்று முணுமுணுத்தான். வண்டி கோட்டை வாசலை நெருங்கியதும் 4 சூழப்படும். முன்பும் பின்பும் பக்கங்களிலுமிருந்து காவல் நெருக்கமாயிருக்கிறது என்று முன்னே வைத்த கண்ணை பின்புறம் திருப்பாமல் மெல்ல விளக்கினான் அமீர். ஆம், சோதனை முடிந்து அவர்கள் வழிவிட்டாலும் நாம் கோட்டை வாயிலை கடந்து நீர்க்கரைக்கு செல்லும் பாதையில் இறங்குவதும் கஷ்டம். அந்த பாதையும் அடைத்து நிற்கிறது படை என்றான் அனபாயன். சோதனையின் போதே சந்தேகம் வந்தால் என்ன செய்வது என்று மீண்டும் வினவினான் அமீர். சோதனையின் போது காளைகளை அடியோடு நிறுத்தாதே. தாரை பாய்ச்சி காளையை அசையவிடு. அவை பழக்கப்படுத்தாத முரட்டு காளைகளென பாசாங்கு செய்து கொடு. வீரர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் காளைகளை ஒரே முடக்காக முடக்கி பாய்ச்சலில் செல்லவிடு என்றான் அனபாயன். எதிரே சுவர் போல் மறைந்திருக்கும் குதிரை வீரர் வரிசை என்ன செய்வது என்றான் அமீர் அச்சத்துடன். வண்டியின் வேகம் வரிசையை பிளந்துவிடும். பிளவு கூடுவதற்குள் வண்டி பாதையில் இறங்கிவிடும். அடுத்த பொறுப்பு படைத்தலைவனுடையது என்று திட்டமாக அறிவித்தான் அனபாயன்.
மேற்கொண்டு எதுவும் பேசாமல் காளையை முடக்கிய அமீர் உள்ளே அச்சமிருந்தாலும் வெளியே மிகுந்த அலட்சியத்துடன் வண்டியின் முகப்பில் சாட்டையும் கையுமாக அமர்ந்திருந்தான். ஜில் ஜில் என்று கழுத்து சலங்கைகள் சப்திக்க கிழக்கு கோட்டை வாசலின் சோதனை தளையை அடைந்துவிட்ட அமீரின் வண்டிக்கு முன்பாக சுமார் 10 வண்டிகள் நின்றிருந்தனவாகையால் அமீரின் வண்டி முன்பிருந்த வண்டிகள் நகர நகர மெதுவாகவே நகர வேண்டியதாயிற்று. கோட்டை வாசலில் அன்று காவல் மட்டும் பலமல்ல, காவல் முறையும் புதுமையாயிருந்ததை கவனித்த அமீரின் சஞ்சலம் பன்மடங்கு அதிகமாயிற்று. சாதாரணமாக வரும் வண்டிகளை 4 வீரர்கள் மடக்குவார்கள். சுற்றி வந்து சோதனை செய்வார்கள். பிறகு போகலாம் என்று அனுமதிப்பார்கள். அந்த அனுமதி கிடைத்ததும் கடல் நீர்க்கரைக்கு செல்லும் பாதையில் வண்டிகள் உருண்டோடும். இன்று அந்த முறை கையாளப்படவில்லை. வாயிலுக்கு குறுக்கே பெரும் கயிறுகள் கொண்டு தளை இருந்தது. அந்த தளை நீக்கப்பட்டு ஒவ்வொரு வண்டியாக கோட்டை வாசலுக்குள் அனுமதிக்கப்பட்டது. பிறகு தளை போடப்பட்டு தலைக்கும் நீர்ப்பாதைக்கும் இடையே இருந்த உட்புறத்தில் சோதனை நடந்தது. அதன் பிறகு வழிவிடு என்று ஒரு வீரன் கூவியதும் நீர்க்கரை பாதையை அடைத்து நின்ற குதிரைப்படை வழிவிட்டது. பிறகு வண்டி பாதையில் சென்றது. இப்படி வண்டிகள் சென்று கொண்டிருந்த முறையை கண்ட அமீர், இனி அஞ்சி பயனில்லை, தலைக்கு மேல் வெள்ளம், ஜான் ஓடினால் என்ன, முளம் ஓடினால் என்ன என்ற முடிவுக்கு வந்தான். முன் வண்டிகள் மெல்ல மெல்ல நகர்ந்தன. தலை கயிர்கள் நீக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டன. வழிவிடு என்று வீரர்கள் போட்ட கூச்சல் மீண்டும் மீண்டும் கேட்டது. முன்னிருந்த ஒவ்வொரு வண்டியும் செல்ல செல்ல அமீர் வண்டி சக்கரங்கள் மெல்ல உருண்டனவே தவிர அவன் இதயம் மட்டும் வேகத்தை குறைக்காமல் அதிகமாக ஓடத் துவங்கியது. முன் வண்டி சற்றென்று நின்ற சமயத்தில் மட்டும் இதயம் ஒரு வினாடி நின்றுவிட்டது போன்ற பிரம்மையும் அமீருக்கு அவ்வப்பொழுது ஏற்பட்டது. காவல் வீரர்கள் அமர்ந்திருந்த குதிரையின் கனைப்பும் அவை காலை தூக்கி சில சமயம் தரையில் தட்டி அசைத்ததால் ஏற்பட்ட சத்தமும் அமீரின் இதயத்தையே தாக்கிக் கொண்டிருந்தன. அவ்வப்பொழுது பந்தங்களுக்கு காவலாளிகள் எண்ணெய் விட்டதால் ஏற்பட்ட சொய் என்ற சத்தம் அமீரின் இதயத்தையே பந்தமாகவும் எண்ணத்தையே எண்ணெயாகவும் மாற்றி எரிய விட்டதால் அமீரின் உள்ளம் மட்டுமன்றி உடலும் வேகமாக எரியத் தொடங்கியது. முன் வண்டிகள் மீண்டும் மீண்டும் நகர்ந்தன. அமீரின் வண்டி சக்கரங்கள் உருண்டு உருண்டு நின்றன. பின்னாலும் வண்டிகள் வந்து கொண்டிருந்தன. சில சமயங்களில் வெகு அருகில் வந்துவிட்ட பின் வண்டி மாடுகள் அமீரின் வண்டியின் பின்புறத்தில் நீண்டு கிடந்த வைக்கோல்களை இழுத்து தின்னவும் தொடங்கின. அப்படி வைக்கோல் இழுக்கப்பட்ட சத்தம் கூட பயங்கரமாக தெரிந்தது அந்த சமயத்தில் அமீருக்கு. கடைசியாக எழுந்த வீரனின் எச்சரிக்கை ஒலி, உள்ளே வா என்றான். புறவியில் அமர்ந்திருந்த காவல் வீரன் ஒருவன் அந்த ஆணையை தொடர்ந்து கயிறு தலையை அவிழ்த்து விட்டதும் உள்ளே வண்டியை ஓட்டினான் அமீர். பின்னால் மீண்டும் தலை பூட்டப்பட்டதை கவனித்தான். முன்னால் கடலுக்கு செல்லும் பாதையை சுவர் போல் மறித்து நின்ற புறவி காவற்படையையும் பார்த்தான். தனக்கு வெகு அருகில் பக்கவாட்டில் வாளை தூக்கி பிடித்த வண்ணம் 2 புறவி வீரர்கள் எந்த வினாடியிலும் தன் இதயத்தில் வாளை பாய்ச்சிவிடக்கூடிய வகையில் நின்று விட்டதையும் கவனித்தான். உள்ள நிலையை ஒரு வினாடியில் எடை போட்ட அமீர் சாட்டையால் கையை நெற்றிக்கு 2 முறை உயர்த்தி எதிரே இருந்த வீரர் தலைவனை 2 முறை வணங்கினான். அவனிடம் தனக்குள்ள பரிச்சயத்தை காட்ட புன்முறுவல் ஒன்றையும் முகத்தில் பரவ விட்டான். அவன் புன்முறுவலை எதிரே இருந்த காவல் தலைவனும் கவனிக்கத்தான் செய்தான். அவன் இதழ்களில் பதிலுக்கு புன்முறுவல் ஏதும் விளையவில்லை. முக்கால் முகத்தை கவசத்தால் மூடியிருந்த அந்த வீரன் அமீரை கூர்ந்து 1 முறை நோக்கிய பின் தன் புறவியை நடத்தி கொண்டு 2 முறை வண்டியை வலம் வந்தான். தன் வாளின் நுனியால் 2 குடங்களை தட்டவும் செய்தான். குடங்களில் இருந்து நீர் நிரம்பியிருந்த தட் தட் என்று ஏற்பட்ட சத்தம் பெரும் அமுதமாக அமீரின் இதயத்தில் பாய்ந்தது. அதற்கு மேல் அபாயம் நீங்கிவிட்டதாக நினைத்த அமீர் சற்று தைரியத்துடன் பெருமூச்சு விட்டான். ஆனால் நீர்க்குடங்களின் சத்தங்களை கேட்ட காவல் தலைவன் திருப்தி அடைந்ததாக தெரியவில்லை.
மீண்டும் ஒரு முறை வண்டியை சுற்றி வந்தான். இம்முறை பின்புறம் வந்ததும் அங்கு உட்கார்ந்திருந்த இரு அடிமைகளையும் நோக்கிவிட்டு அவ்விருவரில் ஒருவரை, "நீ யார்?" என்று கேட்டு அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று மற்றவர்கள் யோசிப்பதற்கு முன்பே தன் வாளின் நுனியால் ஒருவனது முக்காட்டை சரேலென தூக்கிவிட்டான். இளைய பல்லவன் ஈட்டி விழிகள் காவலன் கண்களுடன் திடீரென கலந்தன. கலந்த கண்கள் ஆச்சரியமடைந்தன. அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் அந்த இடத்தில் எதிர்பார்க்கவில்லை.